அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மீண்டும் ஒரு அப்டேட் வீடியோவோட உங்களை சந்திக்கையில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி இந்த இடைப்பட்ட பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் பர்மிஷனபிள் ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருந்தது. ஸோ அதுவும் ரேர் தான். ஸோ 70 தான் ஆவரேஜாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு சோதனை ஓட்டம் நடத்தியிருக்காங்க. அதை 110 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டிகளை ஓட்டுற மாதிரி இந்த சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. இதற்கான அடிப்படை பணிகள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த லைன் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகும்போதே வந்து பணிகளை மேற்கொண்டாங்க. இடைப்பட்ட பகுதி பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரிஃபிகேஷன் வேலை நடக்கும்போதேவும் புதிய தண்டவாளங்களை மாற்றுறது, பாலங்கள் வலுவாக இல்லைன்னா அந்த 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகிறதுக்கு அந்த அதிர்வை தாங்கக்கூடிய அளவுக்கான பாலத்தோட கிரீடர்கள் அமைக்கிறது, இந்த மாதிரியான பணிகளை வந்து அவங்க மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. கடந்த மார்ச் மாதத்தில் இதோடைய எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் முழுவதுமாக முடிஞ்சு விருதுநகர் செங்கோட்டை இடையே வந்து மின்சார ரயில் இன்ஜின் சமீபத்தில் தான் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோட்டை புனலூர் இதுக்கு இடைப்பட்டதில் வந்து பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து முடிவுக்கு வர இருக்குது. முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா வர்ற 14ஆம் தேதி, பிப்ரவரி 14ஆம் தேதி செங்கோட்டை எடமன் இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து மின்சார ரயில் சோதனை ஓட்டம் வந்து நடைபெற இருக்குது. ஸோ தெற்கு ரயில்வேல மிக நீளமான ரயில் பாதை அப்படின்னா இதுதான். கிட்டத்தட்ட கிழக்கு பகுதியில் விருதுநகர் சந்திப்பும் மேற்க வந்து கொல்லம் சந்திப்பையும் இணைக்குது. ஸோ இன்னொரு பாதையும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில், திருவனந்தபுரம், கொல்லம் சந்திப்பு அப்படியும் வர முடியும். இந்த பாதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இடைப்பட்ட வந்து இணைப்பு இருக்குது. இப்போ இந்த பாதையில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பாதுகாப்பு சோதனை ஓட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த பாதையில் வந்து 2 பேஸாக பிரிச்சுக்கலாம். ராஜபாளையம் வரைக்கும் வந்து ஸ்டேஷன்கள் வந்து 10-15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த பக்கம் சங்கரங்கோயிலுக்கு அந்த பக்கமும் 10-15 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்டேஷன்கள் வந்து வரும். ஆனால் ராஜபாளையம் சங்கரங்கோயிலுக்கு இடையே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ராஜபாளையத்தில் ஒரு வண்டி புறப்பட்டுருச்சு அப்படின்னா சங்கரங்கோயிலுக்கு வர்ற வண்டி வந்து நின்று தான் ஆகணும். ஏற்கனவே 30 கிலோமீட்டர் கடந்து போகிற வரைக்கும் நிற்கணும். தாமதமாகுது. அதனால் இந்த வேகம் வந்து அந்த பகுதி பயணிகளுக்கு வந்து மிகுந்த ஒரு நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாயங்காலம் வர மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து ராஜபாளையத்தில் நிறுத்தப்பட்டதாகவும், ஆப்போசிட்டில் வர பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்த பிறகு தான் இந்த வண்டி போக ரொம்ப தாமதமாகுது அப்படிங்கிறது பயணிகளுடைய மன வருத்தமாக இருக்குது. நிச்சயமாக இதுக்கப்புறம் அந்த தாமதம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம்.